இந்த ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு வந்து நம்மளோட சைடில் ரோபோட்டிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாமா? அவங்களுக்கு எதுவும் ஆயிடாதா? அப்படிங்கிற டவுட்ஸுமே நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம், இது எல்லாருக்குமே ஃபீஸிபிள் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், 2 விஷயத்தை பொறுத்து டாக்டர் தான் இதனுடைய முடிவை எடுப்பார். அதாவது வியாதியின் தன்மை, இந்த சர்ஜரியை ரோபோட்டில் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஸோ பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த ப்ராப்ளம்க்கு ரோபோட்டில் பண்ண முடியுமான்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது பேஷண்ட் அதுக்குண்டான டாலரன்ஸ், அதாவது அவங்களுடைய ஹார்ட் லங் ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் வந்து இந்த சர்ஜரியை டாலரேட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து ஹார்ட் டாக்டர், அனஸ்தீசியா டாக்டர் இவங்கெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணி தான் சொல்கிறது. இல்லை இவங்களுக்கு வந்து லாப்ரோஸ்கோப்பியோ ரோபோட்டோ சரி வராது அப்படின்னா ஓப்பன் சர்ஜரி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணுறது தான் பெட்டர். சில காரணங்கள்னால நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ண தான் வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு லாப்ரோஸ்கோப்பியோ ரோபோட்டிக்கோ பண்ணும்போது ஃபுல் அனஸ்தீசியா கொடுத்தாகணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு டாலரேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அனஸ்தீசியா டாக்டர் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி நம்ம பண்ண போகிறோம்.